பிரைஸ் லார்ட். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். இந்த சத்துருவாகைய சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துலடா விழுவோம்னு சொல்லி அவன் காத்துக்கிட்டே இருப்பான். நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு பாவமா இருந்தாலும் கூட, அது சிந்தனையில தோன்றுகிற பாவமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய மனசுல தோன்றுகிற காரியமா இருக்கலாம், இல்ல நம்ம செயல்கள் மூலமா செய்கிற பாவமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த காரியத்துல நம்ம விழுவோங்கிறத அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய வேலையே அதுதான். இந்த உலகத்தாரா நம்ம வாழ்ற வரைக்கும் நம்மளை விட்டுருவான். ஏன்னா நம்மளும் பாவத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக. ஆனா ஆண்டவருக்காக நம்ம வரும்போது, ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போதுதான் பிசாசானவன் நம்ம எப்படா விழுவோங்கிறதுக்கு அவன் ரெடியா காத்துட்டே இருப்பான். அப்படியே நம்மளை முடக்கி போட்டுறணுங்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஒரு நாளும் அப்படி இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்ம ஒரு பெரிய தவறை பண்ணாட்டி கூட, ஒரு சின்ன தவறை பண்ணா கூட சத்ருவான நம்மளை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர்கிட்ட நம்மளை நெருங்க விடாதபடிக்கு. அந்த தவறை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, ஐயோ நான் இந்த தவறை பண்ணிட்டேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரான்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா மன்னிப்பார். ஆனா அந்த சத்ருவானவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ இந்த தவறை பண்ணிட்ட, மறுபடியும் போய் ஜெபம் பண்ணா உன் ஜெபம்லாம் கேட்கப்படாது, நீ போகாத, ஜெபிக்காத அப்படின்னு சொல்லி நம்மளை முடக்கிற தான் பார்ப்பான். ஆனா நம்ம ஒரு நாளும் அந்த சத்ருவானவன் அந்த பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான். சோ நம்ம விழுந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை எழுந்திருக்க செய்வார். அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். சோ நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது சில நேரத்துல நம்ம ஆண்டவர் தண்டனையும் கொடுப்பார். அந்த தண்டனை நம்மளை அழிப்பதற்கு ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா நம்மளை திருந்தி வாழணுங்கிறதுக்காக தான். சோ அப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் போது அவர் நமக்கு மன்னித்து என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். சோ இதுதான் நம்ம மன்னிப்பு கேட்காம இருக்கணுங்கிறது தான் அவனோட பிசாசோட எண்ணமே. மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிருவாரு. அப்ப நம்ம திரும்ப அவருடைய பிள்ளைங்களா மாறிடுவோம் இல்லையா. அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே அதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கக்கூடாது. ஒரு சின்ன பாவத்தை பண்ணா கூட அதை நம்ம மைண்டுக்குள்ள அப்படியே சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதா இருக்கட்டும், பைபிள் படிக்கும் போதா இருக்கட்டும், ஸோ அவன் அதை சொல்லி நம்ம கண் முன்னாடி இந்த பாவத்தை நிறுத்திக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குற்ற மனசாட்சிக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. ஆனா இதை நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ நம்மளுடைய பாவங்களை மனிதர்கள்ட்ட வேணா நம்ம மறைக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம மறைக்கவே கூடாது. அது என்ன பாவமா இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துல அமர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்க நம்ம ரெட்டியா இருக்கணும். நம்ம இந்த பிசாசானவன் தான் அந்த குற்ற மனசாட்சியை நமக்கு கொடுத்து, அந்த ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் உனக்கு மன்னிக்க மாட்டாரு, நீ போறது வேஸ்ட், அவர்கிட்ட ஜெபம் பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஒரு நாளும் அவங்களுடைய சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம, அது என்ன பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய சமூகத்துல போய் உட்காரும் போது ஆண்டவர் கண்டிப்பா அதை நமக்கு மன்னித்து அவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நம்மளுடைய வாழ்க்கையை இருளா இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். சோ இந்த சத்ருவானவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம எப்படா விழுவுங்கிறதுக்கு நம்ம ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதற்கு அறிக்கையிடும் போது நம்ம கண்டிப்பா ஆண்டவர் மன்னிப்பை கொடுப்பார், விடுதலையை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.